சாமானியர் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்களோடு ஒரு மிக சிறந்த உரையாடலோடு தொடங்க போகிறோம் அப்படின்னு நான் தாராளமா சொல்லலாம். காரணம் என்னவென்றால், இதுவரை நாம் வெவ்வேறு அறைகளில் உட்கார்ந்து கள நிலவரம் பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் முதல் முறையாக களத்தில் இருந்தே கள நிலவரத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே அவரை பற்றி குறிப்பிடும் போது நாம் சொல்லியிருக்கிறோம், அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரதத்தின் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். உலகிலேயே தலை சிறந்த நாடாக அன்னை பாரதம் வர வேண்டும், அதில் சிறந்த மாநிலமாக தமிழகம் வர வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு இருக்கிறார். அதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான ஆதரவை அவர் அளிக்கிறார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய தேசிய பொது உடைமை கட்சியானது பாஜகவிற்கு முழுமையான ஆதரவை வழங்குகிறது. அந்த வகையில் இப்பொழுது நான் முதல்லயே ஒரு இன்ட்ரோ கொடுத்திருந்தேன், அவரு களத்தில் இருந்து பேசுகிறார் என்று. எல்லாரும் நினைத்த, எல்லாரும் எதிர்பார்த்த அந்த களத்தில் இருந்து நான் இருக்கிறார். ஆம், கோவையில் இருந்து தேசிய பொது உடைமை கட்சி தலைவர் சசிகரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் சார், களத்துல இருக்கிறீங்க. இதுவரை அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவதற்கான மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. பூத் லெவல்ல இருந்து எப்படின்ற கால்குலேஷன் எல்லாம் நம்ம நேயர்களுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது பழைய வீடியோக்கள்ல ஆல்ரெடி நம்ம நேயர்கள் பார்த்திருக்காங்க. இப்பொழுது களத்திலிருந்து நேரடியாக பார்க்கும்போது வைப்ரேஷன் எப்படி உங்களுக்கு தெரியுது? அந்த பூத் லெவல்ல நீங்க சொன்ன கால்குலேஷன் எல்லாம் ரெப்ளிகேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, காலையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100கணக்கான மக்களை சந்திச்சிருப்பாங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப அலைச்சல்ல வந்து டல்லா இருக்கிறீங்கன்றதே நம்மளுக்கு புரியும். ஏன்னா வெறி கொண்டு வேலை செய்யறோம் எல்லாருமே. எப்படியாவது ஒரு புதிய புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்பதில் திடமா இருக்கும். சரி, நம்ம தான் அப்படி இருக்கிறோம், நம்ம தான் வெறி கொண்டு வேலை செய்யறோம் அப்படின்னு பார்த்தா, களத்துல பார்த்தா மக்களும் அப்படிதான் இருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து ஆமா, மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லாருமே சொல்றாங்க, வாலண்டியரா சொல்றாங்க, சார் எப்படியாவது அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் வெற்றி பெற வேண்டும். கோயம்புத்தூர் என்பது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு மாடலாக மாறணும். வளர்ச்சினா என்னன்னு காட்டணும், பொருளாதார முன்னேற்றம்னா என்னன்னு காட்டணும். ஒரு தொகுதியை நல்லவர், படித்தவர், நியாயமானவர், தேசிய சிந்தனை கொண்டவர் கைக்கு போச்சு அப்படின்னா அந்த தொகுதியும் தொகுதி மக்களும் எப்படி முன்னேறுவார்கள் என்பதை கோயம்புத்தூரிலிருந்து காட்ட வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவா இருக்காங்க. அத்தனை பேரை பார்க்கிறோம், அத்தனை ஆரவாரம், அத்தனை பேரும் வந்து தெளிவா இருக்காங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவார் என்பது. நீங்க வந்து ஒரு மாடல் அப்படின்னு சொல்லும் போது குஜராத் மாடல் போல ஒரு கோயம்புத்தூர் மாடல் உருவாகும் அப்படின்றது நீங்க சொல்ல புரியுது நம்மளுக்கு. பட் நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் செல்வாக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு உதவுகிறதா, இல்லை அண்ணாமலை தனித்துவமாக தமிழகத்தில் கட்டி எழுப்பிய அந்த செல்வாக்கு அவருக்கு கை கொடுக்கிறதா? அதாவது ரெண்டுமே காரணம், இது அதுன்னு நான் சொல்ல முடியாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கம் கொண்ட சித்தாந்தம், இது ஒரு காரணம். உலகின் உன்னத தலைவராக இன்னைக்கு அன்னை பாரதத்தை உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நடக்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு காரணம். தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அறிஞராக, கள போராளியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு, அதுவும் காரணம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இதுக்கு காரணம். எதையும் நம்ம தனிச்சு சொல்ல முடியாது. ஒரு ஹேண்ட் இன் ஹேண்டா இருக்குது எல்லாத்துக்கும் சொல்றீங்க. பட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க முதல் கேள்விக்கு பதில் சொன்னதாகட்டும் இப்ப சொல்றதாகட்டும், வளர்ச்சியை மையப்படுத்தி தான் பாஜக பிரதானமாக பிரச்சாரம் செய்கிறது. பட் பாஜகவின் சித்தாந்தமும் கை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில பார்க்கும்போது சித்தாந்த ரீதியாக திமுகவை எதிர்க்க வேண்டியது பாஜகவின் அவசியமாக இருக்கிறது. பட் பாஜக அதை செய்வது போல தெரியவில்லை. சித்தாந்தத்தை விட்டு நகர்ந்து விட்டு வளர்ச்சி மட்டும் என்று பேசுகிறதா பாஜக, குறிப்பாக அண்ணாமலை அவர்கள்? கிடையவே கிடையாது. அதாவது வளர்ச்சி என்பது சித்தாந்தத்தை உள்ளடக்கியதுதான்.
நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2000 வருஷம் உலக வரலாறுடைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த 2000 வருஷத்துல 1600 வருடங்கள் உலகத்தின் தலை சிறந்த தேசமா இருந்தது நம்ம அன்னை பாரத தேசம். அதுல 1200 வரைக்கும் உலகத்தோடைய உற்பத்தியில 35% உற்பத்தி அன்னை பாரதத்துல தான் நடந்தது. 1200 நீங்க சொல்ல வர்றது வந்து அந்த கோரி அவர்களின் படையெடுப்புக்கு முன்னால். ஆமா, 1192 அவர் வராரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. 26ஆம் ஆண்டு 35ல இருந்து 26ஆம் ஆண்டு 1700கள்ல என்னைக்கு ஆங்கிலேயர் வந்து அன்னை பாரதத்தை ஆட்கொள்ள ஆரம்பிச்சானோ அன்னில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னை பாரதம் பசி பட்னி பஞ்சத்தை நோக்கி நகர்ந்துச்சு. உலகத்தின் ஆகச் சிறந்த தேசமாக அத்தனை விஷயத்திலும், அது கல்வி அறிவா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், அறிவியலா இருக்கலாம், முன்னேற்றமா இருக்கலாம், எல்லாத்திலும் ஆகச் சிறந்த தேசமாக இருந்த அன்னை பாரதம் பசியையும் பட்னியையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்துல. காரணம், நம் சித்தாந்தத்தையும் நம் சுயத்தையும் நாம் இழந்ததுதான். நீங்க படிச்சிருப்பீங்க, கிரீக் அப்படின்றது உலகத்துல ஒரு மாபெரும் நாடா இருந்துச்சு. அலெக்சாண்டர் என்பவர் உலகத்தை வென்றார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கிரீக் எப்படிங்க இருக்கு? பெர்ஷியா மெசபோட்டமியான்னு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு அது எப்படிங்க இருக்கு? அப்போ வளர்ச்சி என்பது சித்தாந்தத்தையும் சுயத்தையும் இழந்துட்டால் அந்த வளர்ச்சி நிலையானது கிடையாது. இன்னைக்கு ஏதோ அமெரிக்கா இருக்கு, வளர்ச்சியை மட்டும் வருகிறதா நோக்குகிறதா, இல்லை சித்தாந்த ரீதியாக தான் கட்டி எழுப்ப நினைக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? சித்தாந்தம் என்ற அடித்தளத்தை போட்டு விட்டுதான் வளர்ச்சி என்ற மாபெரும் கட்டிடத்தை கட்ட முடியும். அப்பதான் அந்த கட்டிடம் நிலையா நிற்கும். சித்தாந்தம் என்ற அடித்தளம் இல்லாமல் வளர்ச்சி என்ற கட்டிடத்தை எழுப்பினால் அந்த கட்டிடம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக உடைக்கும். இதை நன்கு உணர்ந்த ஒரு இயக்கம் அன்னை பாரத தேசத்தில் பாஜக. இதை நன்கு உணர்ந்த ஒரு தலைவர் அன்னை பாரத தேசத்தில் நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்ப சித்தாந்தம் வேண்டும், நம் சுய அடையாளம் வேண்டும், நம்மளுடைய வரலாறு வேண்டும், நம் கலாச்சாரம் வேண்டும், இதோடு சேர்ந்து ஒரு மாபெரும் வளர்ச்சியும் வேண்டும். இதுதான் பாஜக பேசுது. பேசுறதோட மட்டும் இல்ல, இதுதான் நடைமுறைப்படுத்துது. சோ இங்க பாஜக வந்து வளர்ச்சின்னு பேசும்போதே அது சித்தாந்தம் உள்ளடக்கி இருக்கிறது தான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமா புரிஞ்சுக்கணும். வளர்ச்சின்ற வார்த்தை வரும்போதே சித்தாந்தம் தட் இஸ் இன்க்ளூடட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சோ சித்தாந்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியலின் களம், அரசியல் நாகரிகம்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்குது. உதயநிதி அவர்களின் விமர்சனமாகட்டும், குறிப்பாக உதயநிதி கூட நம்ம தனியா வருவோம். இந்திய தேசியத்தின் மீதே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிக் கொண்டிருப்பவர் சீமான் அவர்கள். எதற்காக கட்சி நடத்துகிறோம்னா நாங்க வந்து மறைமுகமான பிரிவினை ஆதரிக்கிறோம் அப்படின்றதுதான் பல மேடைகளில் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இந்திய தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவர் இந்திய பாராளுமன்றத்துக்குள் நுழைய வேண்டும் அப்படின்ட்டு வந்து அவர் போட்டி போடுறார். சரி, அவரு தனிப்பட்ட விருப்பம், அவருடைய கட்சிக்கான உரிமை அப்படின்னு வச்சுக்கினாலும் அவருடைய விமர்சனங்கள் என்றுமே தரம் தாழ்ந்ததாகவே இருக்கிறது. குறிப்பாக இப்போ சமீபத்தில் அண்ணாமலை மீதெல்லாம் வைக்கிறார். சோ சீமான் அப்படின்றது தனியா நம்ம இல்லாமலும் பொதுவாகவே இந்த விமர்சனங்கள் தரம் தாழ்ந்து வருவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அரசியல் நாகரிகம் என்பது ஒரு தனி மனிதனை தாக்குதல் அல்ல, சித்தாந்தத்தை எதிர்கொள்வது. இன்னைக்கு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி சின்னத்தை இழந்துட்டார். பல கட்சிகளுக்கு வந்து சின்னம் கிடைக்கலன்னு சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் எப்ப ட்ரை பண்ணிருப்பாங்க? அவங்களுக்கு அந்த கால அவகாசம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ப்ரீ பிளான் இருக்காது. எத்தனை சீட்டு கிடைக்கும், எந்த இடத்துல நிக்க போறோம், எவ்வளவு பேர் நிக்க போறாங்கன்ற தெளிவு இருந்திருக்காரு. ஆனா சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிளியரா தெரியும், நம்ம 40க்கு 40 நிக்க போறோம்ன்றது தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும்ல அவருக்கு. அப்போ எந்த நேரத்தில் நமது சின்னத்திற்காக விண்ணப்பிக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அந்த விஷயத்தை அவர் செய்யணும். தன்னுடைய இயக்கத்தின் சின்னத்தை கூட பாதுகாக்க முடியாதவர்கள் தன்னுடைய எண்ணத்தை எப்படி பாதுகாப்பாங்க? நான் கேட்கல, நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க. இதை எப்படியாவது மறைச்சிடணும், இதை எப்படியாவது திசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சின்ன பறிப்போனதுக்கு காரணம் அவருடைய இயலாமை, அவருடைய விழிப்புணர்வு இல்லாமை என்பதை மறைத்து விட்டு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேல பழி போடுறாங்க. ஏன்னா டிஎம்கே மேல சொல்ல முடியாது, நம்ப மாட்டாங்க. ஏடிஎம்கே மேல சொல்ல முடியாது, அவங்களே சின்னத்தோடைய பிரச்சனையில இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்களை பத்தி சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்ப அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி சொன்னால் அவர் காரணமா இருக்குமோ என்று அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புவாங்க.
இதை வைத்துக் கொண்டு நாம் முன்னேறி விடலாம், நம்ம கட்சியில காலத்தை ஓட்டிடலாம்னு கதை சொல்லிட்டு இருக்காரு. கதை சொல்வதே களமாக கொண்டவர் அவர். அதனால அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நம்ம வந்து அண்ணன் சொன்னது போலதான் என்டர்டைன்மெண்டா எடுத்துக்கிட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். நீங்க கதை சொல்வது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னும் போது நீங்க ஆக்சுவலா வேற ஒரு கதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். அவர்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோ வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கதை அப்படின்னு பல பேரும் வந்து கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார். கதை விடுறாங்கப்பா, 1,00,000 தருவோம், புதிய கல்விக் கொள்கையை நீக்கி விடுவோம், அதுல வந்து மாநிலங்கள் கிட்ட கருத்து கேட்போம், மாநில உரிமைகளை பறித்த காங்கிரஸ் கருத்து கேட்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் முக்கியமாக நீட் தேர்வுகளுக்கான நாங்க சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவோம், மாநிலங்கள் கிட்ட கருத்து கேட்கப்படும் அதுக்கு சொல்றாங்க. ஓவராலா காங்கிரஸ் உடைய இந்த தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கிறது? இது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து கொலை பண்ணிடுறான், கொலை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் செடி நடுறான். செடி நட்டு நான் உயிரை கொடுக்கிறேன்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரிதான் இவங்க சொல்றது. ஏன்னா நீட்டுன்றாங்க இல்லைங்க, நீட்டை கொண்டு வந்தது யாருங்க? காங்கிரஸ். திமுக கூட்டணியோடு இருக்க காங்கிரஸ் நீட்டை கொண்டு வந்தது மட்டும் இல்ல, நீட் போன்ற ஒரு தேர்வு மத்திய அரசு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ். எப்படி? மாநில பட்டியலில் இருந்த கல்விய பொது பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கல்வி பொது பட்டியலுக்கு போனதுனாலதான் மத்திய அரசால நீட்ன்றது கொண்டு வர முடியும். விதையே அவங்கதான் போட்டது. இனி அவர்கள் அதை எதிர்த்து பேசுறாங்க. இந்திய திணிச்சது யாருங்க? நரேந்திர மோடி அவர்களா? என்ன தமிழ் பேசுறாரு? ஆமா, இந்தியை திணிச்சுட்டு இன்னைக்கு இந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்று நினைப்பது வந்து முட்டாள்தான். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி காங்கிரஸ் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து மக்களை கற்பனையில் தள்ளுறது. 2019 மதுரைன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்ல, ஒரு கேண்டிடேட் நின்னாருங்க. அவர் வந்து ஒரு பாம்ப்ளெட் கொடுத்தாருங்க. அந்த பாம்ப்ளெட் நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா மதுரையில வீட்டுக்கு கார். சரி பரவாயில்ல, மதுரையில வந்து வெயில் அதிகமா இருக்குங்க, நான் என்ன பண்ண போறேன், மதுரையை சில் சிட்டியா மாத்த போறேன். எப்படி? மலையை உடைச்சு கொண்டு வந்து அங்க வைக்க போறேன், வீட்டுக்கு போட் கொடுக்குறேன். சோ ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஜெயிக்க போறது இல்லை, என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரிதான் ஜெயிக்க முடியாது என்று தெரிஞ்ச பிறகு வீட்டுக்கு 1,00,000 தரேன், ஆளாளுக்கு 1,00,000 தரேன், 5 லட்சம் தரேன், எது வேணா சொல்லலாம், ஏன்னா ஜெயிக்க போறது இல்லை. அப்போ நம்பிக்கை அவர்களுக்கு பணம் கொடுத்தால் வாக்குகளை வாங்கிவிடலாம் அப்படின்றது திராவிட கட்சிகள் ஆரம்பித்து வைத்த ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். மக்கள் கிட்ட இருந்து பணத்தாசையை தூண்டி அவர்கள் பண்றாங்க. இங்க வந்து காங்கிரஸ் நான் வந்து 1,00,000 தரப்போகிறேன், இவர்களுக்கு ஏழை பெண்களுக்கு 1,00,000 வருடத்திற்கு தரப்போகிறேன் அப்படின்றாங்க. இது அவர்களின் வாக்குகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பா இந்தியா முழுக்க அமையும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, ஒரு வீடியோல நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டேட்டா. 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 7,000 ரூபாய் எடுத்துட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு, பெட்ரோலு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ரோட் டாக்ஸ் வந்து 7,000 ரூபாய் என்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ காங்கிரஸ் 1,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 1,00,000 எப்படி தருவாங்க? எங்க இருந்து தருவாங்க? இப்ப 100 கோடி பேர் இருக்காங்க, 100 கோடி பேர்ல வந்து ஒரு 30 கோடி குடும்பம்னு வச்சுக்கோங்க. 30 கோடி குடும்பத்துல 1 கோடி பேர் தராங்கன்னு வச்சுக்கோங்க, 1 கோடி குடும்பத்துக்கு மட்டும் தரேன்னு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு 1,00,000, 1 கோடி பேருக்கு 1,00,000 கோடி. இந்த 1,00,000 கோடி நிதியை எங்க இருந்து எடுப்பாங்க? எங்க அவங்களுக்கு அதுக்கு உண்டான வியாபாரம் இருக்கு, வழி இருக்கு, அதை வந்து நீங்க போடுங்க. பாருங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடங்குவோம், இந்த நிறுவனங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றால் எங்களுக்கு ஒரு 2,00,000 கோடி வருது, இந்த 2,00,000 கோடியில 1,00,000 கோடி உங்களுக்கே கொடுத்துடுறோம் அப்படின்ற நீங்கள் சொன்னால், அது ஆக்கப்பூர்வமாக சொன்னா அதுக்கு பேர் பதில் சொல்லலாம். சும்மா 1,00,000 தரேன், 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லுவது மக்கள் நம்பிடுவாங்கன்னு இன்னொன்னு அவங்க நம்பிட்டு இருந்தா அதனாலதான் அவங்களால வர முடியல. ஒருவேளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களால் தொழில்துறை வளர்ந்து
அதன் மூலமாக எக்ஸஸா இருக்கும் ஃபண்ட்ல வந்து இவங்க 1 லட்சம் தரேன்னு சொல்லி இருக்கிறாங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இன்னொரு கேள்வியாக நான் கேட்க வேண்டிய விரும்புவது வந்து, இந்த மாதிரி போலி வாக்குறுதிகளுக்கு ஃபேமஸான இன்னொரு கட்சி திமுக. முன்னாடி எல்லாம் வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள். இந்த தேர்தலில் அந்த வாக்குறுதிகளே அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆனதை பார்த்திருக்கோம். நீங்க கொடுத்ததெல்லாம் நீங்களே நிறைவேற்ற முடியல, அதனால இங்க திருப்பி இதை உருட்டுறீங்களா நம்ம கிட்டேன்னு மக்கள் வந்து கேட்கறாங்க. அதனால வாக்குறுதிகள் பின்னால் நிற்காமல் இந்த முறை தனிப்பட்ட தரம் தாழ்ந்த அரசியலில் இறங்கிவிட்டதா திமுக? ஏன்னா மோடி அவர்களை விமர்சிப்பதாகட்டும், அண்ணாமலையை விமர்சிப்பதாகட்டும், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த கேவலமான ஒரு ஒப்புமையுடன் உதயநிதி விமர்சித்ததாகட்டும், குறிப்பாக உதயநிதி அவர்கள் தோல்வி பயத்தால் இந்த மாதிரி கேவலமான விமர்சனத்துக்கு போறதா பாக்குறீங்களா? இது ஒண்ணும் புதுசு இல்லைங்க திமுக. அந்த காலத்துல இருந்து இதுதான் பண்றாங்க. அதான் சொல்றேனே, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து நீங்கள் ஊழல் செய்து விட்டீர்கள் சொல்ல முடியாது, நீங்கள் தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகல சொல்ல முடியாது, நீங்கள் ஒற்றுமையை சீர்குலைத்து விட்டீர்கள் சொல்ல முடியாது. இவங்க 1000 சொல்லலாம். ஒரு கலவரம் நடந்துச்சா பாரத தேசத்துல? ஒரு குண்டுவெடிப்பு 2004 இருந்து 2014 எவ்வளவு ஒரு கலவரங்கள் நடந்திருக்கு. அப்ப அன்னை பாரதம் ஒரு வளர்ச்சி பாதையில மக்கள் எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ மக்களே வந்து திட்டிடுவாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துல பேசினது நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு காலேஜ்ல போய் கேட்கிறாரு, வளர்ச்சி வந்துச்சா அது வந்துச்சான்னு கேட்கும்போது ஆமா ஆமான்னு அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு தெரியும், ஆமாம் இதுதான் ஆகச்சிறந்த ஆட்சி. அப்ப இதை விமர்சிக்க முடியலன்னு போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் தனி மனித தாக்குதல். இதுதான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். இந்த ஆயுதமும் தேர்தலில் பலிக்க போவதில்லை. இந்த ஆயுதத்திற்குண்டான பதில் ஒன்னே ஒண்ணுதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். சைலண்ட் ஆயிருக்கும். இதற்கெல்லாம் நாம் எதிர் விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தா அதை வச்சு டிபேட் நடக்கும். அப்ப உண்மையான பிரச்சனையை மக்கள் மறந்துடுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படியா சரி அப்படின்னு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். மக்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு, யார் வந்தால் நல்லது யார் வந்தால் நல்லதில்லை என்று மக்களுக்கு தெரியும். ஏப்ரல் 19ஆம் தேதி அதை மக்கள் உலகறிய தெரியப்படுத்ததான் போறாங்க. ஜூன் 4ஆம் தேதி அதுக்குண்டான முடிவுகள் வரும் பொழுது எல்லாரும் உணர்ந்து கொள்வார்கள் எது அரசியல். நீங்க ஒரு உண்மையிலேயே ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தீங்க. அதாவது இவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் மிகப்பெரிய ரியாக்ஷன் ஒண்ணு சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் இந்த திமுகவும் அதிமுகவிற்கும் மாற்றாக வர வேண்டும் அப்படின்னு பலர் முயற்சி செய்தார்கள். விஜயகாந்த் அவர்கள் அதில் ஒரு உச்சத்தை தொற்றார், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாரு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அதற்கான ஒரு வலுவான அடித்தளம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் 2 பேருமே காலத்தின் கட்டாயமா இல்லை சொந்த முடிவா ஏமாற்றமா தெரியவில்லை. அவர்கள் 2 பேருமே இப்போதைக்கு அரசியல் களத்தில் இல்லை. சோ திமுக அதிமுகவின் வாக்கு வங்கிகளை உடைக்க நினைத்து பலர் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை அவர் ஜெயிப்பாரா? அதாவதுங்க எப்பயுமே ரங்கராஜ் பாண்டே அவர்களை பார்த்திருப்பீங்க. அவர் சொல்லுவார் எப்பயுமே வந்து ஒரு 30ல இருந்து 35% வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அணியை வரணும்னு விரும்பக்கூடிய ஒரு வாக்குகள். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தேசியத்தையும் தெய்வீகத்தையும் ஆதரிப்பவர்ன்றால அதே விஜயகாந்த் ரஜினிகாந்த் அவர்களையும் நான் முன்வைக்க விரும்புறேன். இருவரும் ஆகச்சிறந்த தேசியவாதிகள். திராவிடத்தையும் தேசியத்தையும் இணைக்க நினைத்தவர் விஜயகாந்த் அவர்கள். ரஜினிகாந்த் பலமுறை தன்னை தேசியவாதியாக பண்ணியிருக்காரு. அந்த தேசிய சித்தாந்தமும் வந்து ஒருவேளை பேக் ஃபயர் ஆயிடுச்சோ, சித்தாந்த ரீதியாக பாஜக பின்னாடி வாக்கடை வாங்குமா? ரஜினிகாந்த் விஜயகாந்த் அவர்களால் முடியாதது அண்ணாமலை சாதிப்பாராம். அதுவும் சிறந்த கட்டமைப்பு. விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக திமுக அப்புறமா தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு வச்சிருந்த ஒரு இயக்கமா இருந்ததுங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை வந்து சரியில்லாம இருந்ததும் அந்த கால சூழ்நிலைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேமுதிகவை பிக்சர்ல இல்லாம மாத்திருச்சு. பட் அவர் இருந்திருந்தால், அவர் வந்து உடல் நலத்தோடு இருந்திருந்தால், ஒரு நல்ல மனிதன் அவர் இருந்திருந்தால் ட்ரை பண்ணிருக்கலாம். பட் காலத்தின் கட்டளை துரதிருஷ்டவசம் அவர் இல்லை. மிக உறுதியா இருக்கு. என்ன வித்தியாசம் சொல்றேன், தேமுதிகவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் என்ற ஒற்றை மனிதனுடைய உறுதிதான் இயக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாலும் ஒற்றை மனிதனுடைய உறுதிதான் இயக்கம். ஆனால் பாஜக அப்படி கிடையாது. இது ஒரு ஆகச்சிறந்த சித்தாந்தம்.
RSSல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், யார் முன்னாடி இருக்கிறா, யார் பெரியாள்லாம் கிடையாது. வணக்கம் என்பது துவஜத்துக்கு மட்டும்தான், தேசத்திற்கு மட்டும்தான். அப்படி அந்த தேசத்தையும் தெய்வத்தையும் மட்டுமே சித்தாந்தமாக கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கம் பிஜேபி. சோ இத இவர்களை எடுத்துட்டா வந்துடலாம், அவர்களை எதிர்த்துட்டா வந்துடலாம்ன்றது இங்க நடக்காத ஒரு விஷயம். சோ அதனால பிஜேபிக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. தமிழகத்தில் மூன்றாம் அணியாக இருந்து திராவிட கட்சிகளை ஓரம் தள்ளிவிட்டு தேசிய சிந்தனையில் தமிழகத்தையும் பயணிக்க செய்வதற்குண்டான வாய்ப்பும் வலிமையும் பாஜக இருக்கு. சோ மூன்றாவது அணியாக இருந்து முதல் அணியாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? கடைசியாக ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்குதுன்னு சொன்னீங்க. ஏன்னா கலவரம் நடக்கவில்லை, அண்ட் முக்கியமாக குண்டு வெடிப்புகள் நடக்கவில்லை. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது பிளாஷ் நியூஸ்ன்றது ஓடி இருந்துச்சுன்னா அது குண்டு வெடிப்பு பத்தி ஓடுதா இல்ல ஊழலை பற்றி ஓடுதா அப்படின்னு நம்ம தெரிகிற அளவுக்கு இது 2014ல அது வரலாற்று செய்தியாக, பழைய செய்தியாக மாறிவிட்டது. ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு அப்படின்றது சந்தி சிரிக்குதுன்றது நம்ம பல ரீசெண்டான செய்திகள் பார்த்தோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து இந்த பாஜகவிற்கு வந்திருக்கிறார். சோ அவருடைய முக்கியத்துவம் சட்டம் ஒழுங்குக்கு இருக்கும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்கெட்ட பிறகும் தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏன் நடக்கவில்லை? இது வெறும் அரசியல் கணக்குகளால் மட்டும் நடக்கவில்லை. ஒருவேளை அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு வந்துடும் அப்படின்றதுக்காக எடுக்கலையா? இல்லை அண்ணாமலை அவர்கள் ஆர்கானிக்காவே தமிழ்நாட்டுல பிஜேபி க்ரோ ஆகட்டும்னு வெயிட் பண்றாங்களா? இதற்கான காரணம் என்ன? மக்களின் கேள்வியாக ஏன் இன்னும் ஆட்சி கலைவில்லைன்றதே நிறைய இடத்துல இருக்குது. இதற்கான ஆட்சி கலைக்கணும்னு பாஜக எங்கேயுமே நினைச்சது கிடையாது. ஆட்சியை கலைச்சிடணும், நம்ம பின்வாசல் வழியாக வந்துடணும்னு பாஜக நினைச்சது கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி. பாஜகவை பொறுத்தவரையில் அது திமுகவோ அதிமுகவோ வேற எந்த ஒரு கட்சியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவர்கள் சரியாக செய்யறாங்களா தவறாக செய்யறாங்களா விமர்சனம் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே ஒரு அரசியல் கட்சி பண்ணணும். திடீர்னு ஆட்சியை கழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார போக்கை இதுவரையில் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்ததே கிடையாது. ஆனா அவரை பார்த்து சர்வாதிகாரி என்றாங்க. யார் சர்வாதிகாரத்தனமாக வந்தவர்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சிகளை கலைத்தவர்கள் எல்லாம் ஜனநாயகவாதிகள். அன்னை பாரதத்தை இரண்டாக பிளவுபட்ட பொழுது யாரையும் கேட்காமல் இரண்டாக உடைத்து கொடுத்தவர்கள் ஜனநாயகவாதிகள். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் மன்றத்தில் பேசி அதன் மூலமாக தேர்தலில் வெற்றி பெற்றுதான் அதை அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஜனநாயகவாதியாக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து இவர்கள் சொல்றார்கள், அவர் ஜனநாயகவாதி கிடையாது, அவர் சர்வாதிகாரி. நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்றேன், அவர் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதி. அதனாலதான் மக்கள் மன்றத்துல வைக்கிறாரு. பாருங்க, அவரெல்லாம் இவ்வளவு தவறு செய்யறாங்க, நீங்க பாருங்க, நீங்க பார்த்து உங்களுடைய முடிவை சொல்லுங்கள். உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக உழைப்பதற்கு நாங்கள் தயார். ஏனென்றால் ஜனநாயக தேசத்தில் மக்கள் தான் அரசர்கள் என்பதை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மாபெரும் மனிதன் நரேந்திர மோடி அவர்கள். இது ஒரு எக்ஸலண்டான வியூங்க. பிகாஸ் மக்கள் வாக்களித்து விட்டார்கள், 5 வருடம் என்னாலும் நாங்கள் சமாளிக்க தயார் என்று வாக்களித்த மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் 5 வருடத்திற்கு பிறகு மக்கள் நிச்சயமாக நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்டது ஒரு செயலாக நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நம்ம பல விஷயத்தை இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆடினாலா பண்ணிருக்கோம். கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்களின் வெற்றி, தேசிய அளவில் காங்கிரசின் வெற்றி சாத்தியமாகுமா இல்லையா, நாகரிகம், அரசியல் நாகரிகம் எப்படி இருக்கிறது, ஜனநாயகம் வரைக்கும் எல்லாமே பேசிட்டோம். என்னுடைய குறுக்கீடுகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற, இது வரைக்கும் நம்ம பேசின டாபிக்காகவும் இருக்கலாம், இல்ல உங்களுடைய சொந்த கருத்துக்களாகவும் இருக்கலாம், என்னுடைய குறுக்கீடு இல்லாமல். அதாவதுங்க, கோயம்புத்தூர் பொறுத்தவரையில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இன்னைக்கு நம்ம தேசத்திற்கும் நம் தேசத்து மக்களுக்கும் தேவையான அரசியல் வளர்ச்சி அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல். நமது அடையாளமும் நமது சுயத்தையும் இழக்காமல் அதனை கட்டி தழுவிக்கொண்டு முன்னேறக்கூடிய ஒரு அரசியல். தனி மனித தாக்குதலுக்கும் அரசியல் நாகரிகமற்ற மேடைகளை உருவாக்கி கொண்டு மக்களின் கைத்தட்டலுக்காக எதை வேண்டும் என்றாலும் பேசி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியலுக்கும் ஒரு பெரும் பாடம் இந்த தேர்தலில் மக்கள் புகட்ட இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்றது கிடையாதுங்க அரசியல். நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் அரசியல். 10 வருட காலத்தில் நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்.
பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டா 10வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். கொரோனா போன்ற ஒரு மாபெரும் துயரமான ஒரு சந்தர்ப்பத்துல கூட உலக போற்று விதமாக நடந்திருக்கு அன்னை பாரதம். பெட்ரோல் விலைக்கு வரீங்களா, கடந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். 110% உயர்வை கொடுத்தது 2004 இருந்து 2014. 40% உயர்வை மட்டும்தான் எட்டியது 2014 இருந்து 2024. அப்ப இன்ஃபிளேஷனே கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. எத்தனை புது நிறுவனங்கள் உருவாயிருக்கு. முத்ரா லோன் என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக எத்தனை கோடி மக்கள் இந்தியாவில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி வளர்ச்சிகளை கொடுத்த ஒரு இயக்கம் டிராக் ரெக்கார்டை வச்சு முன்னாடி நிக்குது. பாருங்க, நாங்க 140 கோடி மக்களுக்கும் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம், வாயால சொல்லல, வளர்ச்சியை கொடுத்திருக்கும் என்று ஆதாரபூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு பக்கம். இன்னும் அவங்க அது செஞ்சுட்டாங்க, இவங்க இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு வெட்டி வியாக்கியானம் பேசக்கூடிய இயக்கம் இன்னொரு பக்கம். மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லா தெரியும், பேசுபவர்கள் சொல்பவர்கள் அல்ல, செய்பவர்கள் தான் வேண்டும், நாட்டை வளர்ப்பவர்கள் தான் வேண்டும். அதற்குண்டான ஒரே வாய்ப்பு பாஜக என்பது அனைத்து மக்களுக்கும் தெரியும். இந்த வாய்ப்பை மிக கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். 2024 தேர்தல் இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். இதை கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நன்றி 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 சார். நேயர்களே, தேசிய பொதுவுடைமை கட்சி நிறுவன தலைவரான சசிகரன் அவர்களுடன் இன்றைய விவாதம் ஒரு 360 டிகிரி வியூ நம்ம பார்த்திருந்தோம். காரணம் என்றால் அண்ணாமலை அவர்கள் கள நிலவரம் என்ன அப்படின்றத பத்தி அவர் களத்தில் இருந்தே சொன்னார். மற்றவர்கள் மாதிரி ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்தனோம் இல்ல டேபிள் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு ஒரு கள நிலவரத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம, நீங்க சசிகரன் அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும், நேரடியாக களப்பணியிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து நம்ம கேட்ட உடனே கள நிலவரத்தை நம்ம நேயர்களுக்காக அவர் அப்டேட் பண்ணியிருக்கிறாரு. அதற்காகவே ஒரு மிக்க நன்றி சார். மற்றபடி சசிகரன் அவர்கள் கூறிய அடுத்தடுத்த கட்ட புள்ளிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம் என்னவென்றால், ஒரு நாகரிகமற்ற அரசியலை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் நாகரிக அரசியலை செய்து கொண்டே அதே சமயம் ஒரு சித்தாந்தத்தின் மூலமாக தான் உண்மையான வளர்ச்சியை பாரத தேசம் பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தியலை முன்வைத்திருக்கிறாரு. இந்த கருத்தியலை தான் பாஜகவும் பின்பற்றி கொண்டிருக்கிறது. அதனால்தான் பாரத தேசம் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. மற்றபடி காங்கிரசுடைய தேர்தல் வியூகங்களை, தேர்தல் வாக்குறுதிகளை ஜஸ்ட் லைக் தட் அவர் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காரு. காரணம் என்னவென்றால், இதுவரை காங்கிரஸ் செய்த அட்டூழியங்களை எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார். அதை மீண்டும் நாங்கள் அட்டூழியம் செய்ய போகிறோம் என்பதாக தான் காங்கிரசின் தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. கடைசியாக அவர் சொல்ல போவது ஒன்றுதான், அண்ணாமலை அவர்களின் வெற்றி தவிர்க்க முடியாதது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வெற்றி ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இம்முறை 400, ஜூன் 4 400 என்று மோடி அவர்கள் சொன்னது ஜூன் 4 உலக மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக இந்திய மக்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பையும் ஒரு தீர்ப்பையும் கொடுக்க போகிறார் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. மீண்டும் இன்னொரு கள நிலவரத்துடன், அரசியல் கருத்துக்களுடன், சித்தாந்தங்களுடன் சசிகரன் அவர்களோடு மீண்டும் இணைவோம். நன்றி.